திருச்சியில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு மீது பழனியாண்டி MLA வைத்த குற்றச்சாட்டால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். அந்த சமத்துவத்தில் இருந்த பணத்தை மறுபடியும் மனுஷன் கொடுத்ததுதான் அந்தந்த தொழுகைக்கு என்னென்ன வருதோ அதை பண்ணுங்க. அடுத்தவங்க சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிடுறதோ அதெல்லாம் தப்பு. அது மாதிரி நீங்கள் எனக்கு ஒதுக்கின பணத்தை கொண்டு போய் எங்கள் தப்பு தவறு கண்ணுடைய அவசியப்படுறது. ஏன்னா அது பாராளுமன்ற உறுப்பினர் அதிகமாக வங்கி ஓட்டு வங்கி வாங்கி கொடுத்து உங்களுக்கு மனப்பாடத்தை 7 பஞ்சாயத்துங்க. இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வரணும். அது மாதிரி அதே போல் இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாற்றிங்க, இந்த 2 வேலையை மாற்றாதீங்க. எங்கள் மந்திரி மேலே எனக்கு வருத்தம் வந்தது. அந்த சமத்துவத்தை இதனைத் தொடர்ந்து MLA பழனியாண்டி அமைச்சர் KN நேரு மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கிட இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம். இவ்வளவு ஓப்பனா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன தினேஷ்? வணக்கம். அதாவது திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை சார்பில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டமானது திருச்சி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கத்தில் இன்னைக்கு நடைபெற்றது. இதுல திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துரை வைகோ, கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து முறையாக அதிகாரியிடம் கேட்டறியப்பட்டது. அப்போது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி பேசும்போது, எனது தொகுதிக்கு உட்பட்ட கண்ணுடையான்பட்டி சமுத்திர பாலம் கட்டுவதற்கு வந்த திட்டத்தை மணச்சநல்லூர் பகுதிக்கு மாற்றிவிட்டார்கள். அதன் மூலம் எனக்கு மந்திரி மீது ஒரு சில வருத்தம் இருந்தது என்று ஓப்பனாக அந்த அதிகாரிகள் மத்தியில் அவர் பேசினது சலசலப்பை ஏற்படுத்தியது. அதாவது ஒரு சட்டமன்ற கூட்டத்தில் இது தொடர்பாக தொடர்ந்து கேள்வி முன்வைத்தும் எனது தொகுதிக்கு வரக்கூடிய விஷயங்களை வேறொரு தொகுதிக்கு மாற்றாதீர்கள் என அதிகாரிகளிடம் அவர் வலியுறுத்தினார். இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து தற்போது பழனியாண்டி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எனக்கும் அமைச்சருக்கும் ஏதோ மன வருத்தம் போன்று செய்தி ஊடகங்கள்ல வெளியாகிறது. இது மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பழனியாண்டி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவமானது அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு அதிகாரிகள் மத்தியில அமைச்சர் மீது நேரடியாக குற்றச்சாட்டு வைத்த நிலையில் தற்போது அந்த வருத்தம் தெரிவித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியது. சம்பவம் காலையில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நன்றி தினேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.